சுபானக்கா மக்களே என்ன மக்களே அக்கா திரும்பி காலங்காலத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க போலயே. அக்காக்கு இதே வேலையா போச்சு ப்ரோ. அக்காக்கான புத்தியே இதுதான். ஒரு விஷயம் கிடைச்சிட்டா அந்த விஷயத்தை வச்சு பேசி பேசி ஊதி ஊதி ஆப்போசிட்ல இருக்கால அப்படியே கெட்டதா காமிச்சு அக்கா அந்த இடத்துல நல்ல பேர் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த வகையில நேத்து நைட்டே இந்த ட்ரையாங்கிள் கான்செப்டை முடிச்சிட்டாங்க. ஓகேவா, நேத்து நைட்டே இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட்டுக்கு ஒரு எண்டு வச்சு அந்த ட்ரையாங்கிள் கான்செப்டை மொத்தமா உடச்சி சுக்குநூறா ஆக்கிட்டாங்க. அதுல அரோரா ஒரு சைடு பொத்துட்டு போயிட்டாங்க, காமுவா அக்கா இந்த பக்கம் இழுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நேத்து நைட்டே முடிஞ்ச கான்செப்டை திரும்பி அக்கா உட்காந்து காலங்காத்துல பேசிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல ப்ரோ, இந்த கான்செப்டுக்குள்ள அக்கா போறதே கண்டென்ட்டுக்காக மட்டும்தான். அது காமு கிட்ட பழகிறதாகட்டும், இந்த கான்செப்டுக்குள்ள அவங்களே வாண்டடா குதிச்சு இது ஒரு ட்ரையாங்கிள் கான்செப்ட் அப்படின்னு காமிக்கிறதாகட்டும், எல்லாமே கண்டென்ட்டுக்காக மட்டும்தான். ஒரு கண்டென்ட் வேணும். அரோராவை எப்படியாச்சும் டவுன் பண்ணும். ஏன்னா அரோரா வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி நம்ம அக்காவை டவுன் பண்ணி விட்டாங்க. அது அந்த குறியீடு மேட்டரில் அக்காவை மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. அதனால எப்படியாச்சும் அரோராவை கேவலப்படுத்தணும், எப்படியாச்சும் அரோரா வந்து அசிங்கப்படுத்தி ஒரு விஷயமா மக்கள் மத்தியில் காட்டிடணும்னு சொல்லிட்டு அக்கா ரொம்ப தீவிரமாக உழைச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நேற்று நைட்டு முடிஞ்ச அந்த ட்ரையாங்கிள் கான்செப்டை திரும்பியும் காலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. திரும்பியும் காலில் உட்காந்து காமு சரியில்லை, காமு கொஞ்சம் மோசமா இருக்கான், காமு பழகிறது சரியில்லை, அரோரா சரியில்லை, அரோரா பழகிருக்கதே கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு, அரோரா கொஞ்சம் மோசமா தான் இருக்கா, இங்க நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு காலங்காத்துல வியானா கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பு தான் வருது. ஏன்னா முதல் 2-3 வாரங்கள் காமுவை பார்த்து தோழர் சகோதரன் சொன்ன ஒரு ஆளு இப்ப பேபின்னு சொன்னோன்னே இவங்களுக்கான காதல் வந்து உண்மையான காதலாயிருமா? ஆனா டே 1ல இருந்து ஒருத்தவங்க ஃப்ரெண்டா சுத்திட்டு இருக்குன்னு சொல்றது அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? இதை நான் எங்கிட்ட போய் சொல்லி முட்டேன்னு எனக்கே தெரியல. அந்த வகையில் அக்கா காலங்காத்துல எப்படி அவங்கள நியாயப்படுத்திக்கிறாங்கன்னா, காமு சரியில்லை, அவன் உண்மையாவே ஒரு மாதிரி தான் பழகுறான், அவன் அரோரா கிட்டையுமே ஹோப் கொடுத்துருக்கான், அரோரா கிட்டே ரொம்ப டிஃப்ரெண்டா தான் பழகிருக்கான், அரோராவுமே ரொம்ப டிஃப்ரெண்டா தான் பழகிருக்கா, அவ வந்து வெளியே தான் ஃப்ரெண்டுன்னு சொல்றா, ஆனா அவ நேத்து நைட்டு பேசினதை வச்சு பார்க்கும்போது அவளுக்குள்ளே ஏதோ இருக்கு, அவளும் கொஞ்சம் தப்பா தான் இருக்கா, இதுல நான் தான் உருண்டுட்டு இருக்கேன் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அக்கா அவங்கள நியாயப்படுத்தி அவங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ, அக்காக்கு இந்த இடத்துல காமு வேணும், ஆனா காமு வச்சு அரோராவை அசிங்கப்படுத்தணும். அதுதான் அக்காக்கான ஒரு கேமா இருக்கு. அந்த கேமை பக்காவா காலையில போட்டுட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள், என்ன மாதிரி இந்த கேமை இதுக்கப்புறம் கொண்டு போவாங்க, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நமக்கான வீடியோ ஒரு 10 பேரை சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அக்கா ஏன் இந்த ட்ரையாங்கிள் கான்செப்டை வாண்டடா கிரியேட் பண்ணி வாண்டடா அதுக்குள்ள குதிச்சு வாண்டடா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வாரங்களுக்கு முன்னாடி அக்கா வந்து அரோராவால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அரோராக்கான கேரக்டர் ஒரு மாதிரி தப்பா பேசியிருப்பாங்க. அந்த டைம்ல சேதனை வந்து பார்வை போட்டு பொலன்னு பொழந்திருப்பாங்க. பொழந்த பொலையில அக்கா வந்து என்ன பண்ணன்னு தெரியாம அரோரா கிட்ட போய் மன்னிப்பே கேட்டிருப்பாங்க. பட் அரோரா அந்த டைம்ல அந்த மன்னிப்பை பெருசா ஏத்துக்காம நீ பண்ணது தப்பு தான், நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாருக்கு ஆப்போசிட்ல பேசி விட்டுருப்பாங்க. அப்பவே அக்காக்கு ஈகோ ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்பவே அக்காக்கு ஈகோ ட்ரிகர் ஆயிடுச்சு. எப்படியாச்சும் இவளை முடிச்சு விட்டுறணும், ஏதாவது ஒரு கான்செப்ட்ல அசிங்கப்படுத்தி விட்டுறணும்னு சொல்லிட்டு தான் அக்கா வந்து ஒரு மாதிரி சலங்கையை கட்டிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அந்த வகையில் கரெக்டா அந்த காமு மாமா மேட்டர் கையில கிடைச்சிட்டுல, அப்ப காமு மாமா மேட்டரை பெருசாக்கும்னு சொல்லிட்டு இந்த ட்ரையாங்கிள் கான்செப்டை இவங்களே வாண்டடா பெருசாக்கி இவங்களே லெட்டர் எழுதும் போதெல்லாம் வாண்டடா அன்பே காமுன்னு எழுதிட்டு கீழே வந்து அவங்களுக்கான தோழி எங்களை சேர்த்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே அந்த கான்செப்டை வாண்டடா கிரியேட் பண்ணி வாண்டடா அந்த கான்செப்டை கொண்டு வந்து நேத்து நைட்டு இந்த கான்செப்டை உடைச்சாங்க. ஓகேவா, உடைச்சப்போ நம்ம அரோராவை பொறுத்தவரைக்கும் ஒரு சைடு பொத்துட்டு போயிட்டாங்க. ஓ என்னால முடியல, அவனை நான் ஃபேமிலியா பார்த்தேன், இதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அரோரா வந்து அந்த கான்செப்ட் விட்டு பொத்துட்டு வெளியே போயிட்டாங்க. ஓகேவா, வெளியே போயிட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. பட் பார்வை பொறுத்தவரைக்கும் என்ன இவ இவ்வளவு ஈஸியா போயிட்டா, இது சரி கிடையாது, இவளை பிடிச்சி இன்னும் அடிக்கணுமா, எப்படியாச்சும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நேத்து நைட்டே ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. நேத்து நைட்டே என்னடா காமு அவகிட்ட நீ ஏதாவது டிஃப்ரெண்டா பழகுனியா, அவகிட்ட ஏதாவது ஃபீலிங்ஸ் கொடுத்தியா, என்கிட்ட கொடுத்த மாதிரி அங்க ஃபீலிங்ஸ் கொடுத்தியா, அவ ஏதோ ஃபீலிங்ஸை வளர்த்து வச்சிருக்காடா, ஏதோ சரியில்லடான்னு சொல்லிட்டு அக்கா நேத்தே அரோராக்கான விஷயத்தை அவங்களே லவ்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது காலங்காலத்தில் வியானா பிடிச்சி உட்கார வச்சு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, காமு சரியில்லை, அவன் வந்து எனக்கு கொடுத்த மாதிரியே அரோராக்கும் ஃபீலிங்ஸ் கொடுத்துருக்கான், அவன் தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கான் பார்த்துக்கோ, அவன் இப்படி பண்ண நான் என்னடா பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் அரோராவை பொறுத்தவரைக்கும் அந்த ஃபீலிங்ஸ் எடுத்துட்டு அவளும் ஏதோ ஒரு விஷயத்தை வளர்த்து வச்சிருக்கா மனசுக்குள்ள, அவளுமே ஃப்ரெண்டு மாதிரி பழகின மாதிரி தெரியல, நான் கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்றா, ஆனா அவ பழகிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு தெரியல பார்த்துக்கோ, ஏதோ சரியில்லை, இங்க நான் தான் ஏமாந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. சிம்பிளா அக்கா என்ன பண்றாங்கன்னா, அக்கா வந்து கமாருதீன் ரொம்ப டீப்பாக லவ் பண்ண மாதிரியும் ரொம்ப வருஷங்கள் லவ் பண்ண மாதிரியும் அந்த லவ்வுக்குள்ள அரோரா வந்து கும்மி அடித்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அப்படி ஒரு கான்செப்ட் இல்லவே இல்லை. நீங்கள் மக்களை போட்டு முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க. பட் பரவாயில்ல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த தற்கூரி கூட்டம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பேரில் ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் பொழப்பா வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அக்கா கிட்ட ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுங்கன்னா அக்கா கிட்ட பாயிண்ட் இல்லை. ஏன்னா அக்கா சமுதாயத்துக்கு ரொம்ப நல்ல நல்ல கருத்து கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அக்கா கிட்ட பாயிண்ட் எடுத்து பேச. அந்த வகையில் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க பேரில் ஆப்போசிட்ல இருக்க பொண்ணை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. அது எந்த லெவலுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. நீங்க பேசலாம்,
ஆனா வீட்டுக்குள்ள உள்ள மேட்டர் எடுத்து பேசினா பிரச்சனை கிடையாது. ஆனா வீட்டுக்குள்ள இல்லாத மேட்டர் நீங்களே ஒரு சில விஷயங்களை கிரியேட் பண்ணி அரோரானா இப்படித்தான் அரோரானா அப்படித்தான் ஒன்று பண்றீங்க தெரியுமா? ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப ரொம்ப எச்சத்தனமா இருக்கு. பட் அவ்வளவுதான், வேற இவங்களுக்கான சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கும்போது அப்படித்தான் இருப்பாங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அந்த வகையில அக்கா வந்து காலையிலே அவங்கள நியாயப்படுத்தி அவங்க 2 பேரையும் தப்பா பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அக்கா நியாயப்படி பார்த்தா காமு தானே பிடிச்சி அடிக்கணும். அக்கா என்ன சொல்றாங்க, காமு எனக்கு கொடுத்த மாதிரி ஃபீலிங்ஸ் அங்கேயும் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அக்கா என்ன பண்ணியிருக்கணும், நேரா போயிட்டு காமு நீ எனக்கு கொடுத்த மாதிரி ஃபீலிங்ஸ் அங்கேயும் கொடுத்துருக்க, இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நீ என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு அக்கா அந்த இடத்த விட்டு பிரிஞ்சு வரணும். ஆனா அக்கா என்ன பண்றாங்க தெரியுமா, அவன் அங்கேயும் ஃபீலிங்ஸ் கொடுத்துருக்கான், அவளுக்கும் ஃபீலிங்ஸ் வந்துட்டு அவன் வந்து ஃப்ரெண்டா பழகின மாதிரி தரல, அவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பழகிருக்கா, நேற்று பேசும்போது ஒரு மாதிரி ஃபேமிலி ஈவ்லின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அல்றா, இது என்னன்னு எனக்கு புரியல, 2K கிட்ஸ் என்ன இதுல இருக்காங்கன்னே தெரியல, நல்லா 90s கிட்ரா, எனக்குலாம் வந்து இது தெரியவே தெரியாதுடா, எனக்கு இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அக்காவோட வழிக்கே நான் வரேன். அக்கா வந்து காதல் இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்களாம். அப்ப ஏன் வீட்டுக்குள்ள காதல் இருக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டேங்க? ஏன்னா நேற்று நைட்டு கூட இவங்க 2 பேரும் பேசும்போதும் அதை காதல் மாதிரியே பேச மாட்டேங்காங்க ப்ரோ. இது வேற ஏதோ கன்றாவி மாதிரி தான் எனக்கு தோணுது, என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, முக்கியமாக நம்ம பாரு தான் சொல்றாங்க, எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, அந்த ஃபீலிங்ஸை நாங்கள் இங்கே சொல்ல முடியாது, அதை நாங்கள் வெளியே போயிட்டு எப்படி என்ன அப்படிங்கிறத நாங்கள் வெளியே போய் தான் பேசிப்போம், இங்கே எங்களால் சொல்ல முடியாது, இங்கே எங்களால் அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ண முடியாது. மேபி நாங்கள் வெளியே போன பிறகு அது இது கன்னியூ ஆகுமான்னு கூட தெரியாது, ஆனால் வெளியே போன பிறகு நாங்கள் பேசுவோம், ஆனால் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அக்காவே கடந்து உருட்டிட்டு தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது, அதாவது இந்த இப்போ ஒன்று சொல்றாங்களே, இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் வந்து சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், இதுதான் இதுக்கான கான்செப்ட். பட் அக்காக்கான கோர் கான்செப்ட் என்ன நமக்கு தெரியாதுல்ல. ஆனா அக்கா பேசுறத வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு சிச்சுவேஷன்ஷிப். ஆனா அக்காக்குள்ள என்ன இருக்கு, அக்கா மனசுக்குள்ள காதல் இருக்கா, லவ் இருக்கா, அது மேரேஜ்ல பின்னுக்குமா, அதெல்லாம் நமக்கு தெரியாது, அது அவங்களுக்கான ஒரு பர்சனல் விஷயம். பட் வீட்டுக்குள்ள இவங்க என்ன ஜோன்ல பழகுறாங்க அப்படிங்கறத சொல்லவே மாட்டாங்களாம். ஆனா ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு நான் ஃப்ரெண்டா தான் இருக்கேன்னு சொல்லி சொன்னா கூட அதை பிடிச்சு போட்டு இவங்களே லவ்னு எடுத்து போட்டு அடியே நடிச்சு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துவாங்களாம். இதுதான் இப்ப அக்காக்கான கேம். சிம்பிளா சொல்லணும்னா அக்காவுக்கு இப்போ அரோராவை பழி வாங்கணும். அரோரா மேலே வந்துகிட்டே இருக்கா, அரோராவை அக்காவால் சமாளிக்க முடியல. ஏன்னா அரோரா கிட்ட 10 நிமிஷம் உட்காந்து பேசினாலும் அக்கா கிட்ட இருந்து 2 பாயிண்ட் தான் வெளியே வருது. அரோரா போட்டு கும்முன்னு கும்மிடுறாங்க. நேற்றுக்கான லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், அரோரா கேட்ட 4 கேள்விக்கு அக்கா கிட்ட பதில் கிடையாது. முக்கியமா ஒரு கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாங்க. வீட்டுக்குள்ள உனக்கு ஆள் இருக்குன்னு சொன்னியமா, அப்புறம் ஏமா காமு கிட்ட பழகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அக்கா பதிலே சொல்லாம கடைசியில் ஒரு முட்டு கொடுத்தாங்க. நான் அப்படி சொன்னது வந்து என்னோட டிஃபென்ஸ் மெக்கானிசம், நான் வந்து இங்க உள்ள பசங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படி சொன்னேன், யாருமே என்கிட்ட லவ் கண்டென்ட்ல வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லிட்டு அக்கா அதுக்கு புதுசா ஒரு உருட்டை போட்டாங்க. மொத்தத்துல அக்கா உருட்டுகளை மட்டுமே போட்டு வீட்டுக்குள்ள அவங்க மட்டும் தான் நல்லவங்க அப்படிங்கிற விஷயத்தை காட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யாரு, வீட்டுக்குள்ள எப்படி காமு கூட பேச ஆரம்பிச்சீங்க, பேச ஆரம்பிச்ச 2 வாரத்துல ஒரே வாரத்துல என்னென்ன விஷயங்கள் பேசுனீங்க, எந்த லெவலுக்கு பேசுனீங்க, எல்லா விஷயத்தையும் மக்கள் பார்த்துருக்காங்க, எல்லா விஷயத்தையும் மக்கள் பார்த்துக்காங்க. ரொம்ப நியாயப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க. பட் என்ன, காலங்காலத்தில் உட்காந்து இதை வச்சு எப்படியா ஸ்கோர் பண்ணணும், அந்த கான்செப்ட் முடிஞ்சு போச்சுன்னு விட்டா அரோராவை அடிக்க முடியாது, அரோரா போய் அட்டாக் பண்ண முடியாது. அப்போ இந்த கான்செப்டை நம்மளே இழுத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அக்காவே உட்காந்து இழுத்துட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு முடிஞ்ச டாப்பிக்கை ஏங்க காலைல பேசுறீங்க? நியாயப்படி பார்க்க போனால் நீங்கள் காலைல பேசக்கூடாது இல்லை, உங்க அப்புறம் நீங்கள் வந்து அன்பா பார்த்துட்டு இருக்க உங்க அன்பே காமு தானே இந்த இடத்துல பாதிக்கப்படுறாரு, அப்போ நீங்கள் பேசக்கூடாதுல்ல. ஆனால் அக்கா பேசுவாங்க. ஏன்னா அக்காவை பொறுத்த வரைக்கும் அன்பே காமும் கிடையாது, கம்பே காமும் கிடையாது. அன்பே காமெல்லாம் கண்டென்ட் தான். அன்பே காமு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு வாரம் அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துட்டுனா பார்ப்போம் ப்ரோ. நான் அடிச்சு சொல்றேன் ப்ரோ, அதிகபட்சம் வெளியே போயிட்டு வேணா ஒரு வாரம் எங்கேயாச்சும் மீட் பண்ணி பேசுவாங்க, பழகுவாங்க, சுற்றுவாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மேலே வராது, என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும். ஏன்னா அப்படி ஒன்று தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அந்த வகையில் அக்கா காலங்காலத்தில் உட்காந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப அரோரா கூட்டு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாங்க. அரோரா அந்த வழியாக நடந்து போகும்போது வெளியே முக்கில் உட்காந்து அரோரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அரோரா கண்டுக்கல போல, அரோரா கண்டுக்கலையா காதல உள்ளலையா தெரில, அரோராவை பாட்டு உள்ளே நடந்து போயிட்டாங்க. உடனே நம்ம அக்கா டைலாக் இருடி உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்களே யோசிங்க, அக்கா வந்து உண்மையாகவே ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை மதிச்சு ஆப்போசிட்ல இருக்க பொண்ணுக்கும் ஏதோ ஃபீலிங்ஸ் வந்துட்டு காமு ஏதோ ஃபீலிங்ஸ் கொடுத்துட்டாப்ல அப்படி இப்படின்னு அக்காவுக்கு தோணி இருந்துச்சுன்னா அக்கா நியாயப்படி அரோரா கூட்டு உட்கார வச்சு கரெக்டாக பேசியிருக்கணும். ஆனால் அக்கா என்ன செய்யறாங்க, இவங்க கூப்பிட்டோன்னே அவங்க வரல அப்படின்னு அவங்களுக்கான டைலாக் என்னவா இருக்கு, இருடி உன்னை வச்சு செய்யறேன்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் அக்காக்கான புத்தி. அக்காவுக்கு அரோரா செய்யணும் ப்ரோ, அவ்வளோதான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ 70 நாள் வரப்போறாங்களா வீட்டுக்குள்ளே, அதை வேற பிடிச்சி புலம்பிட்டு இருக்காங்க. 70 நாள் வரப்போறா 70 நாள் வரப்போறான்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லணும்னா அக்காவுக்கு பயம் அண்ட் பொறாமை, அவ்வளவுதான். நீங்க வந்து உங்க கேமர் அக்காவுக்கு வந்து நீங்க எப்படி முட்டு கொடுத்தாலும் சரி, உங்க அக்காவுக்கு பயம்
அண்ட் ஒரு வகையில் பொறாமை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. என்ன பொறுத்தவரைக்கு காமு இந்த இடத்துல பக்கா ஒரு ஆட்டத்தை போட்டு போயிட்டாப்புல, அந்த ஆட்டம் தெரியாமல் இந்த 2 பொண்ணுங்களும் தவிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஸோ உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.